இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ரத்னா, ரெண்டாவது கல்யாணமா? முகத்துல அப்படியே கல்யாண கலை தாண்டவம் ஆடுது. ஏய், என்ன ஓவரா பேசுற? ரத்னா மாதிரி ஒரு தங்கமான பொண்ணை வச்சு உன்னால வாழ முடியல. நீ எல்லாம் வெக்கமே இல்லாம பேசுற. இல்லை, ஒழுங்கு மரியாதையா போயிடு. இல்ல ஒரு கைய ஒரு கால் இல்லாம வச்சமாதான் போவேன். ஏய் சண்முகம், இவன் கூட நமக்கு என்ன பேச்சு? நீ வா, நம்ம போலாம். மாமா வாங்க போலாம். ரத்னா வா, வாடா. இப்படியே பிடிச்சி மணி ஆட்டிக்கிட்டே இரு. ஆளையும் மூஞ்சியும் பாரு. ஏத்த, நீ எதுக்கு அங்க பாக்க? அடியே ரத்னா, போட்டோல தாண்டி நீ இவன் பக்கத்துல இருக்க முடியும். நெசத்துல நீ சாகுற வரைக்கும் நான் தாண்டி உன் புருஷன். இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாண்டி. யாருப்பா நீ? நீ பாட்டு சன்னதிக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்க. இது என் பொண்டாட்டியோட கல்யாண பத்திரிக்கை. எங்க மக பரணிக்கும் அவங்க அப்பா கல்யாண ஏற்பாடு பண்ணாரு. அவளோட கல்யாண பத்திரிக்கையில மாப்பிள்ளை பேரு சம்மு ஒண்ணு போட்டிருந்துச்சா? மாப்பிள்ளை இடத்துல டாக்டர் பேரு தான் போட்டிருந்துச்சு. ஆனா தாலி கட்டினது யாரு? நீதானே? அத்த, எப்ப பாரு இதே சொல்லிட்டு இருப்பியா? அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இல்ல? எனக்கு பரணி மேல ஆசை இல்லாம இருந்த அவ அன்னைக்கு ஆசைப்பட்டவன் ஓடிவிட்டான். அவர் வேற யாருக்கும் கட்டி வைக்க பார்த்தாரு. நீ என்ன கூப்பிட்டு அவளுக்கு தாலி கட்ட சொன்ன. அவளை காப்பாத்துறதுக்காக தான் நீ என்ன கட்ட சொன்ன. நான் என்ன அவளை விருப்பம் இல்லாம கட்டினேன்? இல்ல நான் இன்னைக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் அவளை. சரி, இவ்வளவு சொல்லுதியே. அப்ப அவர் வேற ஒருத்தனுக்கு நிச்சயம் பண்ண சொல்லும் போது என் மருமகன் சண்முகம் இருக்கான்னு சொன்னியா? அப்ப கல்யாணம் வரைக்கும் நீ வேடிக்கை தானே பார்த்த? அத விடல. அது மாதிரிதான் இதுவும். நீ வீரா பக்கத்துல கழுத குதிரைன்னு என்ன வேணாலும் பேர் போட்டுக்கோ. ஆனா கடைசியா என் மகன் சிவபாலன் தான் தாலி கட்டுவான். வேணா எழுதி வச்சுக்கோ. மா, லூசு மாதிரி ஏதாவது உளராதமா. அத்தான் அக்கா கழுத்துல தாலி கட்டினாரு. ஏன்? அக்கா மேல அத்தானுக்கு ஆசை இருந்துச்சு. ஆனா வீரா மேல எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. நிச்சயம் நான் தாலி கட்டவே மாட்டேன். இப்ப நீ அப்படிதான் சொல்லுவ. ஆனா நிச்சயமா நீதான் தாலி கட்டுவ. பாத்துக்கிட்டே இரு. கேட்டி பாக்கியம் வேண்டாம், கண்டபடி பேசாத. இத நான் சொல்லலங்க. என் நாக்குல நின்னு என் மதனி சூடாமணி சொல்லுதா. அவ சொன்னது நடந்தே தீரும். அம்பிட்டுதான். அண்ணன் கல்யாணத்துக்கு தானே வரணும். அம்பிட்டு தானே கட்டாயம் நான் வந்தே தீர்வேன்னு. ஏன்னா நடக்க போறது என் மகனோட கல்யாணம். நான் வருவேன். என்னல சும்மா பாக்கியா இப்படி பேசிட்டு போறா? மாமா விடுங்க மாமா. அவங்க ஏதோ மனநிலையில அப்படி பேசுதாவ. ஏலே, மனநிலையில சொல்லாதலே, மென்டல் நிலையில சரியா சொல்ல. இந்தாரு, நீ ஒண்ணு செய். இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனேயே உங்க அம்மையை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுரு. அத்தை கொன்ன பைத்தியம் இல்ல. அது ஒண்ணு காரணம் இல்லாம இப்படி பேசாது. ஒருவேளை அது சொன்னபடி நடந்தா? ரெண்டாவது கேஸ். ரெண்டையுமா ஒன்னா ஒரே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடலாம். ஒண்ணுக்கு ஒண்ணு புறாண்டிக்கிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. என்னக்கா? நீ அத்த மாதிரி தேவையில்லாம வீம்புக்கு பேசிட்டு இருக்காதுல.
பத்திரிக்கை வச்சாச்சு, அழைச்சாச்சு, ஒழுங்கா கல்யாணத்துக்கு வந்து சேரு. இல்ல பாண்டி, முத நாள் எல்லாரையும் கூட்டு வந்துரு. கட்டாயம் வரோம் மச்சான். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ தைரியமா போயிட்டு வா. சரி பாண்டி, நாங்க போயிட்டு வரோம். சரி. சிவபாலா, சரிக்கா. இசக்கி, நாங்க வரோம். வரோம்பா. பாப்பா பாக்கா. இல்ல சவுந்தரம், என்ன கேப்ப? என்னல இவ இம்புட்டு உறுதியா சொல்றா? ஒருவேளை உன் பொண்டாட்டி சொல்ற மாதிரி நடந்துருமோ? இல்ல எனக்கு பயமா இருக்குல்ல. ஐயா சொன்னா தப்பா நினைக்காதீங்க. அது உங்க குடும்பத்துல ஒரு கல்யாணமாவது பத்திரிக்கையில போட்ட மாதிரி நடந்திருக்கா? பரணி பாப்பாவுக்கு பார்த்த மாப்பிள்ள வேற, ஆனா தாலி கட்டினது சண்முகம். சின்னவர் கல்யாணத்துல யாருமே எதிர்பார்க்காம எசகி பாப்பா கழுத்துல முத்துப்பாண்டி தாலி கட்டிட்டாரு. அப்புறம் இந்த கல்யாணம் மட்டும் எப்படி சரியா நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்பா வெங்கடேஷ், எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குப்பா. என் பையன் என்னடான்னா என் பேச்ச காதுல கேட்கவே மாட்டேங்கிறான். கல்யாண தேதி வேற வச்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. தேதி மட்டுமா வச்சிருக்காங்க? கல்யாண பத்திரிக்கை அடிச்சிட்டாங்களே சார், நீங்க பார்க்கலையா? என்னப்பா இது? என் பொண்டாட்டியோட கல்யாண பத்திரிக்கை. அதாவது என் பொண்டாட்டிக்கும் உங்க பையனுக்கும் நடக்க போற கல்யாணத்தோட பத்திரிக்கை. கேட்கவே நாராசமா இருக்கு. இன்னும் என்னென்னலாம் அனுபவிக்கணும்னு தெரியலையே. இந்த இடத்துல நீங்க அசிங்கப்படக்கூடாது சார். ஆத்திரம் வரணும். நான் என்னதான் செய்ய? நான் ஆத்திரப்பட்டா எதுவும் நடந்துருமா? என் வீட்டுக்காரியும் என் மகனுமா சேர்ந்து கண்ணு காது தெரியாம ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு சார் வீட்டுல பெரிய மனுஷன் நீங்க ஒருத்தர் இருக்கீங்க? அவமானமா தான் இருக்கு. ஆனா என் பையன் அந்த பொண்ணை பார்த்த உடனே ஏதோ காணாததை கண்ட மாதிரி இழுச்சுக்கிட்டு பின்னாடியே போறானே. என் வீட்டுக்காரி ரத்னான்னு அந்த பொண்ணு மேல உசிரையே வச்சிருக்கா. என் பேச்சு எடுபட மாட்டேங்குதாப்பா. சார், அவங்கள விடுங்க. உங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? எனக்கு பிடிக்கலப்பா. ஆனாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எனக்கு மனசே இல்ல. தானா நின்னுச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன். அவ்வளவுதானே? நான் சொல்றபடி பண்ணுங்க, கல்யாணம் தானா நின்னுடும். என்னப்பா சொல்ற? சார், நான் அந்த வீட்டோட மாப்பிள்ள. அந்த வீட்லயே பல நாள் தங்கி அந்த குடும்பத்தோட நல்லா பழகி இருக்கேன். அந்த குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தருடைய தன்மை எனக்கு அத்துப்படி. சரி, நல்லா கேட்டுக்குங்க. அந்த சண்முகம் இருக்கானே, அவன் சரியான கோவக்காரன். கோவம் வந்துச்சு, அவனாலே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன கோவக்காரனோ? வீட்டுக்கு வந்திருந்தப்ப நான் பேசின பேச்ச கேட்டு அவன் என் மண்டையில உடைச்சிருக்கணும். உங்களுக்கு சரியா பேச தெரிஞ்சிருக்காங்க. நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்க பேசுங்க. அவன் மொத்த குடும்பத்தையும் அசிங்கமா பேசுங்க. சங்கடமா இருக்குமேப்பா. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னா இதை நீங்க செஞ்சுதான் ஆகணும்.